மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த சுய இதம்பம் அல்லது இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது கைப்பழக்கத்தில் இருக்கின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 094-777-35-62-45 இது வாட்ஸ்அப்புக்குரிய வெளியூர் அன்பர்களுக்குரிய இலக்கம், அல்லது உள்ளூர் அன்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இதை பார்க்காவுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே இந்த சுய இன்பம் அல்லது மாஸ்டர்பேஷன் கைப்பழக்கத்தினாலே ஒரு தீமையும் ஏற்படாது. மீண்டும் 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 நான் சொல்லுகிறேன். நேற்று கூட ஒருவர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, டாக்டர் நான் கொஞ்சம் கைப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர் சொல்லி நேற்று கூட ஒருவர் கதைத்தார். எனவே இந்த மாஸ்டர்பேஷனாலே சுய இன்பத்தினாலே ஒரு விதமான தீங்கும் இன்னும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை. யாரும் எவருடனும் நான் சேலஞ்ச் பண்ண அவருடன் நான் சேலஞ்ச் பண்ண தயாராக இருக்கிறேன். எனவே இதில் ரெண்டு விதமான நன்மைகள். ஒன்று பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் என்றால் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற நன்மைகள். இரண்டாவதாக இமோஷனல் அண்ட் மென்டல் பெனிஃபிட்ஸ், அதாவது மனது ரீதியாக உள்ள ரீதியாக ஏற்படுகிற நன்மைகள். அதிலே முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் இந்த பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற இந்த டென்ஷன் அல்லது ஸ்ட்ரெஸ் அல்லது ஆங்ஸைட்டி, அதாவது படபடப்பு, மன அழுத்தம் என்பவற்றை எல்லாவற்றையுமே குறைக்கிறது. நேற்று ஒருவர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், நானும் என்னுடைய மனைவியும் சந்தித்து ஏறக்குறைய 25 நாட்கள் ஆகின்றது என்று சொல்லி. எனக்கு உண்மையாக புதினமாக இருந்தது. நான் கேட்டேன், எங்க நீங்கள் வேற வேறு இடங்கள்லயா வேலை செய்கிறார் அல்லது வேற வேற வீடுகள்லயா இருக்கிறீர்களுக்கு சொன்ன கேட்ட போது அவர் சொன்ன மறுமணி, இல்லை டாக்டர், நாங்கள் ஒரே வீட்டிலான் இருக்கின்றோம், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது, அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. எனவே மனைவி வேலைக்கு போகும்போது நான் வீட்டிலே இருப்பேன், நான் வேலைக்கு போகும்போது மனைவி வீட்டிலே இருப்பார். எனவே இப்படியாத்தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். உண்மையாக அதை நான் என்னுடைய சக வைத்திய நண்பர்களுடன் இன்று காலை நாங்கள் தேனி நடந்துகின்ற போது நான் பகிர்ந்து கொண்டேன். இப்படித்தான் எங்களை வாழ்க்கையை போய் நாங்கள் இந்த வாழ்க்கையை சரியான மன அழுத்தம், அவர் சொன்னார் எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ் டாக்டர் என்று சொல்லி பல விஷயங்களை அவர் சொன்னார். இப்போது அவருக்கு என்ன ஆண்குறி வரைப்படைய முடியாத ஆண்மையின்மை கொண்ட பிரச்சனைகள் கூட அவருக்கு ஏற்படுகிறது. உண்மையாக அது சரி. ஏனெனில் வீட்டிலே இருந்து கொண்டு கணவன் மனைவி சந்திக்காம இடத்திலே பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் அவர் சொன்னார், இன்று நாங்கள் 2 பேருமே வேலைக்கு லீவு விட்டிருக்கிறோம், அதாவது விடுமுறை போட்டிருக்கிறோம், 2 பேருமே ஒருவரை சந்திக்க. இது அதாவது இந்த நிலைமைகளிலே உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு, மனைவி வீட்டை இல்லை, மனைவி வேலைக்கு, நீங்க இருக்கிற நேரத்தில் மனைவி இல்லை, மனைவி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இல்லை, இந்த நேரங்களில் இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் மன அழுத்தத்தையும் குறைப்பதற்கு சரியான ஒரு உதவி செய்கிறது. அடுத்ததாக இந்த மாஸ்டர்பேஷனின் மூலமாக நான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு தாங்க முடியாத இன்பம் அல்லது இந்த விந்து வெளியேறினவுடன் ஆர்காசம் ஏற்படுகிறது. இந்த ஆர்காசம் எனப்படுகின்ற இந்த உச்சக்கட்டம், அந்த உச்சக்கட்டத்தின் மூலம் இன்பம் அல்லது உச்ச இன்பம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? மூளையில இருந்து வெளிவிக்கப்படுகின்ற ஹோமோன்கள். அதை நாங்கள் ஹெண்ட் ஹோமோன்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது ரிலாக்சிங் ஹோமோன் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய உடலை முற்றிலுமாக தளர்த்துகின்ற ஒரு ஹோமோனாகத்தான் இந்த என்டோர்பின்ஸ் ஹோமோன் இருக்கிறது. எனவே இந்த என்டோர்பின்ஸ் வந்த பிற்பாடுதான் எங்களுக்கு இந்த சுய இன்பம் கண்ட பிற்பாடு, மாஸ்டர்பேஷன் செய்த பிற்பாடு தாங்க முடியாத இன்பம் ஏற்படுகிறது. எனவே இந்த என்டோர்பின்ஸ் வருகின்ற போது என்ன நடக்கிறது என்றால், அது உடலிலே இருக்கின்ற எண்ணத்தை குறைக்கின்றது. படபடப்பு, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லப்படும் மன அழுத்தம் எல்லாவற்றையுமே குறைக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்டோர்பின்ஸை பற்றி ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். இந்த என்டோர்பின்ஸ் தான் காதலிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே காதலிலே முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் சந்தித்திருக்கலாம்,
மனைவி கணவனாக இருப்பார்கள். 8-10 வருஷம் காதலித்து திருமணம் முடித்திருப்பார்கள். மனைவி நல்லாக அழகாக இருப்பார், ஆனால் கணவரை பார்க்கவே முடியாது. கருப்பாக சரியான மீசை வைத்து என்ன மாதிரி குண்டாக பெரிய வயிற்றுடன் இருப்பார். இப்போ நாங்கள் யோசிப்போம், என்னப்பா இப்படி ஒரு அழகான மனைவி, இப்படி ஒரு அழகான பெண், இப்படி ஒரு ஆளை திருமணம் முடித்திருக்கிறதேன்னு சொல்லி. இதுக்குத்தான் மிக முக்கியமாக இந்த எண்டோஃபின்ஸ் எனப்படுகிற இந்த ஹோமோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்ன நடைபெறும் என்றால், ஒருவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 பேரும் சந்திக்கின்ற போது 2 பேருடைய மூக்கிலே இருந்து இந்த எண்டோஃபின்ஸ் வெளிவிடப்படுகிறது. இந்த ஒருவரிலிருந்து வருகிற எண்டோஃபினும் ஆணிலிருந்து வருகிற எண்டோஃபின் பெண்ணுக்கும், பெண்ணிலிருந்து வருகிற ஆணுக்கும் போகிறது. போய் இந்த எண்டோஃபின்ஸ் போய் அந்த மூக்கிலே இருக்கின்ற அந்த வாங்கிகள் என்ற ரிசப்டருடன் பொருந்துகின்ற போது இதுவரைக்குமே சரியான அளவு அந்த வாங்கியும் அந்த ரிசப்டரும் அந்த இதுவும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு வாங்கியும் அந்த வாங்கிக்கே போய் பொருந்துகிற அந்த மற்ற பொருளும் இருக்க வேண்டும். இவ ரெண்டுமே ஒழுங்காக பொருந்துகின்ற போதுதான் அந்த உணர்ச்சி எங்களுடைய மூளைக்கு கடத்தப்படுகிறது. மூளைக்கு கடத்தப்பட்டு அந்த மூளை கடத்தல் காரணமாக எங்களுக்கு மூளையிலே இந்த எண்டோஃபின் சுரக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த கலப்புத்தாங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு கரப்பத்தான் வருகிறது, எங்கடாக்கள் என்ன செய்யணும், அதை அடியும் அடிச்சு கொண்டால் அதுக்கு பிற்பாடு 10-20 கரப்பத்தான் வரும். நீங்கள் செய்து பார்க்க, ஏனெனில் ஒரு கரப்பத்தான் வந்த கரப்பத்தான் என்ன, அது ஒரு பெண் கரப்பத்தான். அதிலே நாங்கள் அடிக்கின்ற போது அதில் வருகிற ரத்தம் வெள்ளையாக வரும். அந்த ரத்தத்தில் இந்த எண்டோஃபின்ஸ் இருக்கிறது. அந்த எண்டோஃபின்ஸ் வழியிலே கலந்து மற்ற கரப்பத்தாங்களையும் அந்த பெண் கரப்பத்தானை நோக்கி கவருகிறது. அதே போலதான் இந்த காதலுக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், இருவருமே இருந்து வருகிற அந்த எண்டோஃபின்ஸ் ஆனது ஒருவர்களும் மற்றவரும் போய் பரிவாக பொருந்துகின்ற போது அந்த பொருத்து, அதாவது ஒன்றை சொல்லுவோம் ரிசப்டர்னு சொல்லுவோம், அடுத்த சொல்லுவோம் ஊக்கியன்னு சொல்லுவோம், ரெண்டும் போய் ஒன்றாக பொருந்தி அந்த பொருதுதல் இந்த மூக்கிலே இருந்து நரம்புகள் மூலமாக மூளைக்கு கடத்தப்பட்டு அந்த கணத்தாக்கு மூளையிலே எண்டோஃபின் சுரக்கப்படுகிறது. என்றபடியால்தான் எவ்வளவு அழகாகவும் வடிவில்லாகவும் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் காதலிப்பது இதன் காரணமாகத்தான். எனவே எண்டோஃபின்ஸ் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது, எல்லா உயிரினம், அது ஒரு பெரிய உயிரினங்களாக இருக்கலாம், சின்ன உயிரினங்களாக இருக்கலாம், அது ஒரு முக்கிய பங்கு வகிப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மாஸ்டர்பேஷன் சில பேருக்கு என்ன, அவர்கள் நித்திரை வருவதில்லை என்று சொல்லி அடிக்கடி எங்களுக்கு வந்து சொல்லுவார்கள். ஒரு நாளையிலே ஒரு 100 நோயாளிகளை பார்த்தால் ஒரு 10-15 பேராவது சொல்லுவார்கள், டாக்டர் எனக்கு நித்திரை வருவதில்லை என்று. ஆனால் எனக்கோ நல்லாக நித்திரை வருகிறது. அதாவது இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது இம்ப்ரூவ்ஸ் த ஸ்லீப் பேட்டர்ன் என்று சொல்லுவோம். அதாவது என்ன செய்கிறது என்றால், இந்த சுய இன்ப பழக்கத்தை ஏற்படுத்தின பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், நன்றாக நித்திரை வரக்கூடியதாக இருக்கிறது. இம்ப்ரூவ் த ஸ்லீப் பேட்டர்ன். எனவே இவைதான் இந்த மாஸ்டர்பேஷனின் மூலமாக ஏற்படுகிற நன்மைகள். எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒழுங்காக பேணுங்கள். ஒவ்வொரு நாளும் மனைவியுடன் இருங்கள். இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை தூண்டுங்கள். அடுத்த முறை நிகழ்ச்சியில் இந்த மார்பகங்களினுடைய, அதாவது பாலியல் வாழ்க்கையில இந்த பிரெஸ்ட் பெண்களினுடைய மார்பகங்களுடைய பங்கை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.